நீங்க அலைஸ் ப்ளூ போய்க்கங்க. அலைஸ் ப்ளூல ஏபிஐ கீ அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் இங்க ஆப்ஸ் போயிட்டீங்கன்னா, இல்லையே வந்து ஏபிஐ கீன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஸ்டார் வந்துட்டீங்கன்னா, இங்க ஆப்ஷன் ஸ்டார்ல பாருங்க. இங்க மேல வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஐடி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ஏபிஐ கீ கொடுத்துருங்க. சரிங்களா? இதை கொடுத்து நீங்க சேவ் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். அதாவது இது வந்து and.alisblueonline.com இது தெரியுது இல்லைங்களா? and.alisblueonline.com அப்படிங்கூட இந்த வெப்சைட்ல தான் அது இருக்குங்க. உங்க போன்ல வந்து இருக்காது. சரிங்களா? இது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இதுல ஆப்ஸ் போயிட்டு கடைசி ஆப்ஷன் ஏபிஐ கீ. சரிங்களா? இதை கொடுத்துட்டு நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. இன்கே ரீஜென்ரேட் பண்றதுனால நீங்க ரீஜென்ரேட் பண்ணலாம். அதை நம்ம ஆப்ஷன் ஸ்டார் வந்துட்டீங்கன்னா, ஆப்ஷன் ஸ்டார்ல வந்து பாருங்க, இந்த லாஸ்ட்ல கொடுத்துருக்கோம். இந்த செட்டிங்ஸ் தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? இந்த லாஸ்ட்ல ஒரு செட்டிங்ஸ் இருக்குங்க. இதை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அலைஸ்பிளோட ஐடி கொடுத்துருங்க. அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுங்க, அலைஸ்பிளோட ஏபிஐ கீ. சரிங்களா? இதை கொடுத்து சேவ்னு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிட்டு திரும்ப லாகின் ஆயிரும். இது ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம சார்ட் வருது இல்லைங்களா? இந்த சார்ட்ல நம்ம மெயினா பார்க்கக்கூடிய இண்டிகேட்டர் அந்த எஸ்டிஆர் இண்டிகேட்டர். சரிங்களா? இந்த எஸ்டிஆர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபண்ட் ஹவுசஸ் அந்த சைட் பை பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜீரோக்கு மேல வருங்க. இல்லைன்னா ஜீரோ கீழே போயிடும். சரிங்களா? இதை நீங்க சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதாவது வந்து ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, பை பண்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தங்க, ஜீரோக்கு மேல வருங்க. அவங்க செல் பண்ண அர்த்தவங்க ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ கீழே போகும். சரிங்களா? அதாவது வந்து இன்னைக்கு அந்த காலையில இருந்தே கால் ஆப்ஷன் நம்ம ஜீரோ கீழே இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க, இப்ப காலையில இருந்தே கால் ஆப்ஷன் செல் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தங்க. இதே மாதிரி பாருங்க, புட் ஆப்ஷன் காலையில இருந்து என்ன ஆகுதுங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜீரோக்கு மேல வருது, அப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்டா நமக்கு ஜீரோ கிலோ வருது, அப்புறம் திரும்ப ஜீரோ கிலோ. ஆனா நீங்க ஓவராலா பாருங்களேன், நமக்கு கிரீன் லைன் மேல இருக்குங்களா, ரெட் லைன் மேல இருக்குங்களா? ரெட் லைன் சார். ஓகே, அப்ப என்ன, ஒரு லைன் ஜீரோ கீழே இருக்குங்க. ஓகே, இன்னொரு லைன் ஜீரோக்கு மேல இருக்கு. ஆனா அதுலயும் எந்த லைன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, இன்கேஸ் ஜீரோ கீழே ரெண்டு லைன் இருந்தா கூடங்க, நமக்கு என்ன அர்த்தம், எந்த லைன் மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன். ஓகேங்களா? அப்படிங்களா என்ன பண்ணாங்க, காலையில இருந்து புட் ஆப்ஷன் பை இருக்கு, அதனால ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்காங்க. இது நம்ம டெலிகிராம் சேனல்ல மென்ஷன் பண்ணியிருப்போங்க. அதான் நம்ம வந்து 23650 ஆப்ஷன் வந்து 120 வரைக்கும் போகும் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? நீங்க வந்து எத்தனை பேர் அதை செக் பண்ணி பார்த்தீங்க? ஓகே ஓகேங்க சார். கரெக்டாக தேர்ட் இண்டிகேட்டர் எஸ்டி இண்டிகேட்டர், அது நமக்கு மெயின். மற்றதெல்லாம் அடிஷனல் இண்டிகேட்டர்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து புட் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாங்க, நெக்ஸ்ட் வந்து விவேப் லைன் பார்க்குறோம். சரிங்களா? இதுல விவேப் லைன் ஸ்ட்ராங் இருக்கான்னு பார்க்குறோம். சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணலாங்க, அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அடிஷனல் இண்டிகேட்டர்ஸ். இது எல்லாமே கம்பைன் பண்ணி என்ன பண்ணியாச்சுனாங்க, இந்த புது அப்டேட்ல மேல சிக்னல் இண்டிகேட்டராகவே கொடுத்தாச்சுங்க. ஓகேங்களா? நீங்க ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தா விவேப்போ, ஓகேங்களா, இல்ல வந்து பிஓசி நீங்க வந்து கம்பேர் பண்ண வேண்டியது இல்லை. இது எல்லாமே எங்க கொடுத்தாச்சுங்க, நான் வந்து சிக்னல் இண்டிகேட்டர்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த சிக்னல் இண்டிகேட்டர்ல நமக்கு கிரீன் இருக்கா, அடுத்து ரெட் இருக்கான்னு பாருங்க. இப்போ நம்ம இருக்கணும் கால் சேல் செல் பண்றாங்க. ஓகே, இது நல்லா தெளிவா தெரியுதுங்க. ஆனா புட் சைட்ல பை இருக்குங்களா? இல்ல, புட் சைட்ல பை இல்லைங்க. அப்ப என்ன பண்ணணும், புட் சைட்ல நமக்கு கிரீன் வரணும். புட் சைட்ல கிரீன் இருந்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நம்ம பாட்டம் எம்எஸ்விலையும் எல்லாமே கிரீன்ல இருக்கணுங்க. இவ்வளவுதான் கண்டிஷன். ரொம்ப சிம்பிளா மாதிரி. அதாவது வந்து எவ்ரி டைம் நீங்க இதை செக் பண்றதுக்கு பதிலா இப்ப என்ன பண்ணா ரொம்ப வந்து சிம்பிளிஃபைட் பண்ணியாச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுல எந்த சைட் கிரீன் இருக்குன்னு பாருங்க. நான் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நான் சொல்றேங்க. ஆப்ஷன் பையருக்கு என்ன பண்ணும், எங்க கிரீன் சைட் இருக்கோ அந்த சைட் பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? அப்ப நம்ம காலையில ஏடிஎம் பிரைஸா லோட் பண்ணிடுறோம். கரெக்ட்டுங்களா? அதாவது 23,650 அப்படிங்கிறது க்ளோசிங் பிரைஸ். இந்த க்ளோசிங் பிரைஸை தான் நம்ம வந்து லோட் பண்றோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஏன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல அப்ப நம்ம வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்னு தெரியாது இல்லைங்களா? அதனால ப்ரீ மார்க்கெட்டோட க்ளோஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்டோட அந்த ஸ்டாடல் பிரைஸ். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், நம்ம 23650 லோட் பண்ணிட்டு நீங்க ஃபெட் சார்ட் கொடுத்துருங்க. ஃபெட் சார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டுல எந்த சைடு கிரீன் இருக்குன்னு பாருங்க. இப்போ புட் சைட்ல கிரீன் இருக்குன்னு என்ன பண்றாங்க, ஜஸ்ட் அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்க பாட்டம் எம்எஸ்வில இதே பேட்டர்ன் இருக்குதா? ஏன்னா இப்ப நம்ம பாக்குறது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் தானே பாக்குறோங்க. இப்ப இங்க இருக்கு இந்த புட் ஆப்ஷன்ங்கிறது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ். ஆனா நீங்க அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 10 ஸ்ட்ரைக் பிரைஸ் அனலைஸ் பண்ணி எம்எஸ்வி வருது. அப்ப என்ன அப்படின்னாங்க, இதை விட அக்யூரசி அதிகமா இருக்கும். ஏன், ஒரு ஃபண்டை டிப்ளாய் பண்றோம்னாங்க, அந்த ஃபண்ட் வந்து நம்மளோட ஓன் மணி இல்லைங்களா? அப்ப அதை என்ன பண்ணணும், அது எவ்வளவு 100% ஷூரா இருந்தா மட்டும் தான் டிப்ளாய் பண்ணணுங்க. அப்ப அதுக்கான சேஃப்டி நம்ம தான் எடுக்கணுங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றோம், எல்லாமே கன்ஃபார்ம் பண்றோம். நம்ம ஒரு இதுல வந்து ஒரு 10 ரூபா டார்கெட் போனா கூட எல்லா சைடும் சரியா இருக்கான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்றோம். சரிங்களா? அதுக்காக இந்த இவ்வளவு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எஸ்டிஆர் பாக்குறோம். எஸ்டிஆர்ல எந்த லைன் நமக்கு ஜீரோ மேல இருக்குதோ அதை வந்து அங்க இருக்கிற ஃபண்ட் ஹவுஸ் பை பண்றாங்க அப்படிங்கறது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது வந்து ஃபண்ட் ஹவுஸ்ங்கிறது சின்ன சின்ன ஃபண்ட் ஹவுஸ் இல்லைங்க, எல்லாம் பெரிய பெரிய ஃபண்ட் ஹவுசஸ். சரிங்களா? அப்போ அவங்க வந்து பை பண்ணல அந்த பொசிஷன் மேலதான் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இப்ப நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாங்க.
சார் 1 மினிட் டைம் ஃப்ரேம்லயே நம்மளால இத பார்த்து 1 மினிட்ல என்ட்ரி எடுக்கலாமா சார்? இல்ல 5 மினிட் தான் யூஸ் பண்ணணுமா சார் இது? ஓகே. இது நம்ம டிஃபால்ட் சொல்றது 5 மினிட்ஸ்ங்க சார். ஆனா வந்து கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் சார். மோஸ்ட்லி நம்ம எப்படி இப்போ கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணி இப்போ 5 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிறோங்க சார் இல்லைங்க. இப்போ இதில் 5 மினிட்ஸ்ல 0க்கு மேலே ஒரு லைன் இருக்கணும் சார், 0 கீழே ஒரு லைன் இருக்கணும். இப்போ நம்ம காலையில் 0க்கு மேலே வந்துச்சு சரிங்களா சார். ஆனால் பிஓசி எதுவுமே கிராஸ் பண்ணாமல் இறங்கிருச்சு. அப்புறம் திரும்ப அந்த என்ட்ரி வரல. நமக்கு எங்கே கரெக்டாக கிராஸ் ஆயிருக்குன்னா இந்த பாயிண்ட்ல தான் கிராஸ் ஆயிருக்கு. இங்கே தெரியுதுங்களா சார், இந்த கேண்டில் இல்ல கன்ஃபார்ம் எடுக்கிறதா இருந்ததுன்னா இந்த கேண்டில் முழுசா முடியணும். அதுக்குள்ள நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க சார், ஃபுல் டார்கெட்டே வந்துருச்சுங்க. அப்போ இதுல வந்து என்ட்ரி பண்ணிருக்க முடியாது இல்லைங்களா சார். அப்ப என்ன பண்ணலாம்னா இதுக்கு இருக்க பேசிக் என்ட்ரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் 0க்கு மேல வரணும், அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும், அதுக்கு மேல கட்டணும். அப்ப எல்லாமே முடியல. என்னன்னா இது வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இது வைடரா வந்துருது. அப்ப இந்த காலை நீங்க அட்டன் பண்ணிருக்க முடியாது. ஹைப்பர் என்ட்ரின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிராஸ் ஓவர் நடக்குது இல்லைங்களா சார், கிராஸ் ஓவர் முடிஞ்ச அடுத்த கேண்டிலே எடுக்கலாம். இன்னைக்கு ஏன் ஸ்னைப்பர் என்ட்ரி எடுத்திருக்கணும் அப்படின்னாங்க சார், இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு செல் வந்தது பாத்தீங்களா, அடுத்தது வந்து கிரீன் வருது. அப்ப கிரீன் ட்ராப் ஆச்சு இல்லைங்களா, அதனால நம்ம ஃபுல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைங்க. இந்த கிராஸ் ஆன உடனே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதுதான் ஸ்னைப்பர் என்ட்ரி சார். ஸ்னைப்பர் என்ட்ரிங்கிறது பேஸ்ட் ஆன் கிராஸ் ஓவர். இது எப்ப அப்படின்னாங்க சார், ஒரு சைடு ட்ராப் ஆகி திரும்ப இல்லைங்களா மார்க்கெட்டுங்க, அப்ப பண்றது ஸ்னைப்பர் என்ட்ரி. அதாவது குயிக் ப்ராஃபிட்ல நம்ம போயிட்டு வர்றது. இப்ப நான் ஸ்னைப்பர் என்ட்ரி பொறுத்த அளவுக்கு இந்த கடல என்ட்ரி பண்ணிருப்பீங்க இல்லைங்களா சார். 55ல என்ட்ரி பண்ணிருப்போம், மேல 120 வரைக்கும் அது மூவ்மெண்ட் ஆயிருக்கு. எது சைட்வேஸ் மார்க்கெட் இப்படித்தான் நடக்கும். இது வந்து போன சென்செக்ஸ்லயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேங்க. ஸ்னைப்பர் என்ட்ரினா என்னதுங்க, அதாவது ஒரு டிராப் சிக்னல் முடிஞ்சு அடுத்து பை வருது பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணிருப்போங்களா, இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குங்க, இங்க வந்து கிரீன் வந்து மேல கிராஸ் ஆகுது, இங்க என்ட்ரி பண்ணிருப்போங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ரெட் வந்தது பாத்தீங்களா, இந்த ரெட் வந்துட்டு கிரீன் வருது இல்லைங்களா, இந்த கிரீன் நம்ம என்ட்ரி பண்ணிருப்போம், என்ட்ரி பண்ணிருக்க மாட்டாங்களா. அதான் என்ட்ரி பண்ணிருக்கணும். இல்ல இங்க வந்து என்ட்ரி பண்ணிருக்க கூடாது. இல்ல சார், ஆமா என்ட்ரி இல்லைங்க. ஏன்னா 2 வேவ் அப் மேல இருக்கணும் இல்லையா. ஆமா கரெக்ட். பூராமே இந்த சிக்னல்லே விழுந்துருங்க. இந்த சிக்னல் நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த விவேப் வந்து கிராஸ் ஆயிருச்சா, இந்த கேனல் க்ளோஸ் ஆயிருச்சா, எல்லாமே சிக்னலே கொடுத்தாச்சுங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை வந்து நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் இருக்கு இல்லைங்களா, இந்த கிராஸ் ஓவர் வரப்போ பாத்தீங்கன்னா இந்த வந்து புட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த விவேப் தான் மேல இருக்குங்க. ஓகேங்களா, ரெட் கிரீன் இருக்குங்க. ஆனா இங்க பாருங்க ரெட் கிரீன் ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கு இல்லைங்களா. ஆப்போசிட்டா இருந்தா என்ட்ரி பண்ணக்கூடாதுங்க. நமக்கு சேம் சைடு டைரக்ஷன்ல இருக்கணும். பாருங்க நம்ம சேம் இந்த கேண்டில் முடியல, சேம் சைடு வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ இங்க ரெட் கிரீன் இருக்கு, எஸ்டிஆர்ல என்ன இருக்குங்க, நமக்கு ரெட் கிரீன் இருக்கு. இப்போ சேம் சைடு வந்ததுன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குங்க பேட்டர்ன் சரிங்களா. ஆப்போசிட்னா எடுக்கக்கூடாது நம்ம சரிங்களா. இது எல்லாமே சிக்னல்லே நம்ம கொடுத்தாச்சுங்க. சிக்னல்ல இந்த இடத்துல கிரீன் வந்துருச்சு, நமக்கு புட் ஆப்ஷன்ல கிரீன் வந்துருச்சு, நம்ம எம்எஸ்வில கிரீன் வந்ததுன்னா நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா. இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இவ்வளவு என்ன பண்றோங்க, நமக்கு வந்து 0க்கு மேல அந்த லைன் இருக்குன்னு பாருங்க, அந்த சைடு கூட பொசிஷன் எடுக்க போறோம். அதே சமயத்துல விவேப்ல அந்த கலர் மேட்சிங் இருக்கணும். மேட்ச் த கலர், ஒரே மாதிரி நமக்கு ரெண்டு சைடுல கலர் மேட்ச் இருக்கணும். அப்ப எடுங்க கரெக்டா இருக்கும் சரிங்களா. சார் இந்த 10 o'clock கிராஸ் ஓவர் இப்போ ரெட் லைன் மேல வருது இல்ல சார், அப்போ லைக் மேல விவேப் மேலயும் ரெட் க்ளோசிங்கா இருக்கு சின்னதா, லைக் லைவ் மார்க்கெட்ல இருக்கும்போது. இது இப்போ ப்ரீவியஸா நம்ம பார்க்கும்போது லைக் இப்போ என்ட்ரி எடுக்க கூடாதுன்னு தெரியுது. இங்க அந்த 10 o'clock கரெக்ட் 10 o'clock சார். ஓகே, அது நம்ம 10 o'clock வந்து நம்ம கால் ஆப்ஷன் தான் வந்திருக்குங்க சார். நம்ம கிரீன் தான் வந்திருக்கு பாருங்க. ஓகே, அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா சார், அது ஒரு லைன் 0க்கு மேலேங்க சார், இன்னொரு லைன் 0 கீழே இருக்கணும். அதாவது எப்படி அப்படின்னாங்க சார், இப்போ உள்ள இருக்கிற பாட்ஸ்ல இருந்து எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாங்க சார், ஒரு சைடு இருக்கிற ஆப்ஷனை செல் பண்றாங்கன்னா தான் இன்னொரு சைடு இருக்கிற ஆப்ஷன் ஏறுங்க. இன்னொரு சைடு பை பண்றாங்கன்னா ஆப்போசிட் சைடுல செல் பண்ணணுங்க. ஆப்போசிட் செல் பண்ணாம அதையும் பை பண்ணா அன்னைக்கு மார்க்கெட் வாலட்டிலிட்டியா இருக்கும் சார். அதாவது 100 பாயிண்ட் மேல ஏறும், 100 பாயிண்ட் இறங்கும். ஆனா இதுவே ரெண்டு சைடுமே செல் பண்ணாங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸா இருக்கும், நமக்கு ரெண்டு சைடும் மூவ்மெண்ட் ஆகாதுங்க. ஓகே சார். அப்புறம் அந்த கால் இண்டிகேட்டர் சொன்னீங்க இல்லையா, மேல அந்த அந்த இது தெரியுது இல்ல சிக்னல்ல. ஸோ இப்போ ரெட் இருக்குன்னா சரி, நீங்க இது கால் செல்லருக்கு, இது கால் செல்லுக்கு போகலான்ட்டு தெரியுது. இஃப் இன் கேஸ் பையரா இருந்தா கால் செல் இஸ் நதிங் பட் புட் பை அந்த மாதிரி எடுக்க கூடாதா சார்? இப்போ கால் செல்னா ஓகே ஓகே ஓகே. நான் என்ன நினைச்சேன், கால் செல்னா புட் பை எடுக்கலாமோன்ட்டு நினைச்சேன். ஸோ அதுக்கு கேட்டேன் சார். ஓகே, அப்படி இல்லைங்க சார். அதாவது எப்படின்னா சார், ஆப்ஷன் பையிங் வந்து வேற ஒரு மெத்தடா ஒர்க் ஆகும் சார். ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ஷார்ட் கவரிங் ரேலியோட இன்னொரு இதுதான், அதாவது பை ஆப்ஷன். அதாவது ஷார்ட் கவரிங்க்கு நேர் ஈக்குவலன்ட் தான் பை. ஓகேங்களா சார். அப்ப ஷார்ட் கவரிங் அங்க நடந்தா மட்டும்தான் பைல ப்ராஃபிட் பண்ண முடியுங்க. ஓகேங்களா சார். அப்ப என்ன அர்த்தங்க, அங்க இருக்கிற செல்லரை முதல்ல ட்ராப் பண்ணணும். அந்த ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மூலியமா அந்த பையர் வந்து ப்ராஃபிட் பண்ண போறாங்க.
புரியுதுங்களா சார்? அப்ப என்ன ஓ. பண்ணணும், அவங்க செல்லரை செல் பண்ண வைக்கணும். அப்படியே மெதுவா செல் பண்ண வச்சுட்டப்போ இவங்க உள்ள அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பொசிஷன்ஸிங்க. அப்புறம் ஒரு சைடு ஓகே. ரேலி வர்றப்ப என்னாங்கன்னா, அவங்களுக்கான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது பாத்தீங்களா? அப்ப அதே பாயிண்ட்ல இவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பாருங்க, இந்த இடத்துல பிஓசி தெரியுதுங்களா சார்? இந்த பிஓசி பாருங்க, ஆமா. காலையில கீழ இருந்துச்சு. ஆனா இப்ப ஏன் 124ல இருக்குங்க சார்? ஓகே. புரியுதுங்களா சார்? இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட்டா இருக்குது. யாரோட ஸ்டாப் லாஸ்ங்க? செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஹிட்டா இருக்குது. அந்த ஸ்டாப் லாஸ்ல பையர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலங்க. புரிஞ்சுங்களா சார்? ஓகே. அதனால தான் நம்ம பிஓசி இங்க இருக்கிற பிஓசி மேல ஷிஃப்ட் ஆயிருச்சுங்க. இல்லைன்னா நம்ம இதே இல்ல எப்படி நீங்க கரெக்டா 120 வரைக்கும் போகும்னு கெஸ் பண்ணீங்க சார்? இல்ல அதான் சார். அது நமக்கு வந்து எஸ்டர்டே லெவல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா சார்? அதை வச்சு நம்ம எடுக்கிறது. ஓகே. ஓகே ஓகே. எஸ் சார். ஸோ நான் என்ன நினைச்சேன், பிஓசியில் நான் அப்போவே இருந்துச்சு. ஸோ இந்த வியூஅப் தாண்டின உடனே பிஓசிக்கு டச் ஆகணும் அந்த 120க்கு அப்படி ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னு நினைச்சேன். ஓகே. பிஓசி ஷிஃப்டா இருக்கு இப்போ. அது ஷிஃப்டா இருக்கு. அது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பிஓசி மேல ஷிஃப்டா இருக்கு. ஷிஃப்ட் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது கீழே இறங்க ஆரம்பிச்சாவே நமக்கு எல்லோ கலர் வந்துரும் சார். அப்ப என்ன பண்ணலாங்க சார்? இங்க நம்ம பை எடுத்திருந்தோம்னா ஒன்ஸ் எல்லோ வந்தோம்னா கட் பண்ணிக்கலாம். அப்ப இது ஒரு டார்கெட் இல்லைங்களா சார்? அதாவது இங்கேயே நம்ம கட் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம இந்த கிராஸ் ஓவர் என்ட்ரி பண்றோம்னு வச்சுக்கோங்க சார். இங்க இருந்து பிஓசி வந்து இந்த கேண்டில் முடியல ஷிஃப்ட் ஆயிருக்குதுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கும் சார்? இந்த கேண்டில் எக்ஸிட் பண்ணிருப்போம். ஓகே. அப்ப இதுல நம்ம டார்கெட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நான் சொல்றது 20% டார்கெட்டுங்க சார். அந்த டார்கெட் அச்சீவ் ஆனா ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டே அன்னைக்கு வந்து வெளியே வந்துடலாம். இல்ல நீங்க பார்ஷியலா புக் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10% புக் பண்ணுங்க. அடுத்து ஃபுல் டார்கெட் ஆனா 20%க்கு நீங்க வந்து எய்ம் பண்ணலாம். இன் கேஸ் 20% வரலன்னு என்ன பண்ணலாங்க? நம்ம திரும்ப பிஓசி அல்லது விவேப் கீழ வந்து பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துருங்க. ஓகே. சரி, இப்போ இந்த இண்டிகேட்டர்ல கலர் கிரீனா இருந்துச்சுன்னா எம்எஸ்வில கூட வந்து பார்க்கணும்னு சொன்னீங்களே. எம்எஸ்விலயும் எல்லா அந்த 5 ஸ்ட்ரைக் பிரைஸும் ஒரே கலர்ல இருக்கணுமா? இல்ல ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வேறு கலர்ல இருந்தாலும் எடுக்கக்கூடாதா? எடுக்கணுமா சார்? ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சார், இந்த எம்எஸ்வி அப்படிங்கிறதுங்க சார், அந்த ட்ரெண்ட் அதாவது மார்க்கெட்டுக்குள்ள கூட எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸும் பை இருந்தா தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும் சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 550ல ஒரு செல் இருக்கு இல்லைங்களா சார்? ஓகே. அப்ப என்ன அர்த்தம்னா இதுக்கு கீழ மார்க்கெட் போறதுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல என்ன ஆகுங்க, நம்ம இந்த 550 வந்து ஒரு பேரி மாதிரி இருக்கும் சார். அங்க போறதுக்கு வந்து அது கொஞ்சம் டஃப் ஆகும். ஆனா ஒன்ஸ் இந்த ரெட் கிரீனா மார்ச் என்னாங்கன்னா இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபாலோ ஆகுங்க. ஓகே. ஓகே. புரிஞ்சுங்களா சார்? ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ண செல் பண்றாங்க. அவங்க எசம்ஷன் என்னன்னாங்க, நம்ம எப்படியாவது மார்க்கெட்டை வந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது 550 டு நமக்கு வந்து நம்ம 600க்குள்ள முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த இடத்துல செல்லிங் இன்னும் இருக்குது இந்த இடத்துலங்க. ஆனா அந்த செல் ஒன்ஸ் பையா மார்ஷன் எடுத்தவங்க சார், அவங்க கால்குலேஷன் தப்பாகுது. அப்போ இந்த இடத்துல அவங்க பொசிஷனை கவர் பண்ணணும் இல்லைங்களா சார்? அப்ப அந்த கவரிங் நடக்கிறப்ப கிரீன் நமக்கு இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க கிரீன் ஆட்டோமேட்டிக்கா வருங்க. நம்ம அதாவது நம்ம சிக்னல் மாறுறதுக்கும் இதுக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் நம்ம டைம் இருக்கும் சார். அதுக்குள்ள பொசிஷன் பில்ட் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், இங்க பாருங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு ரேலி வந்திருக்குது. ஆனா இதுக்கு முன்னால எவ்வளவு கேண்டிலுக்கு முன்னாடி இண்டிகேட் பண்ணிருக்குங்க சார்? 5 கேண்டிலுக்கு முன்னால இண்டிகேஷன் வந்துருச்சு நமக்கு. அது கோல்டன் டைம் 15 மினிட்ஸ் நம்ம டைம் இருக்குங்க. இந்த 15 மினிட்ஸ்ல பொசிஷன் எடுக்கல நம்ம என்ன பண்றதுங்க சார்? இப்ப சிக்னல் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த சைடு தான் மூவ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியுதுங்க. அடுத்து அந்த சைடு தான் ரெஸ்ட் வர போகுதுன்னு தெரியுது. இது நம்ம டெலகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 ஹவர் பிஃபோரே நம்ம சொல்லியிருக்கிறோங்க. நம்ம பார்த்து எடுக்க போறோம். அவ்வளவுதான் விஷயம் சார். ஓகே. சரி, 15 மினிட்ஸ் டைம் இருக்குன்றீங்களா சார்? இப்போ அது கிராஸ் ஓவர் ஆன உடனே நீங்க சொல்றீங்க அந்த 0 லைனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லையா சார்? ஓகே. அதுதான் ஸ்னைப்பர் என்ட்ரி சார். அது ஸ்னைப்பர் என்ட்ரி அப்படிங்கிறது டைரக்ட் எஸ்டிஆர் கிராஸ் ஓவர்ல 0ல எதுவும் பார்க்க வேணாங்க சார். ஜஸ்ட் கிராஸ் ஓவர் என்ட்ரி பண்றீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ காலையில இருந்து நீங்க எந்த சிக்னல் பார்க்காம ஜஸ்ட் எஸ்டிஆர் மட்டும் நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஆஃப்டர் 30 மினிட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா சார்? இப்போ இது வந்து 30 ருபீஸ் பை எடுத்திருக்கீங்க. அடுத்த கிராஸ் ஓவர் என்ன இருக்குங்க சார்? இந்த இடத்துல 21 ருபீஸ்க்கு வந்து அந்த கால் ஆப்ஷன் எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அங்க நமக்கு 10 ருபீஸ் வந்து இருக்குங்க, அங்க வந்து எஸ்எல்ஆ இருக்கும். அது அப்படியே நீங்க திருப்ப வந்து ஆப்போசிட்ல புட் ஆப்ஷன் பை பண்ணி என்ன ரேட்ல பை பண்ணியிருப்பீங்க சார்? 59ல பை பண்ணியிருப்பீங்க. கரெக்ட். அங்க 59ல இருந்து நமக்கு 150 அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட டபுளா இருக்கு இல்லைங்களா சார்? அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க டைரக்டா எஸ்டிஆர் வச்சு கூட ட்ரேட் பண்ணலாங்க சார். அதாவது நம்ம என்ன சொல்றோம், ஒரு சேஃப் சைடுக்காக தான் மத்ததெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்களா சார்? சரி சார். ஓகே சார். थैंक यू சார். அந்த XRP 0க்கு வந்தப்போ ஸ்பைக் எதனா ஆகுது சார்? அந்த டைம்ல எதனா பாக்குமா சார்? ஓகே. அது வந்து ஹீரோ 0 ட்ரேட்னு சொல்லக்கூடியதுங்க சார். பாருங்க, இப்போ ஜஸ்ட் நான் 1 மினிட் மாத்திக்கிறேன் சார். இந்த 1 மினிட்ல எப்பெல்லாம் 0 டச் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணலாம், ஸ்ட்ராண்டில் பை அட்டெண்ட் பண்ற டைம் ஆச்சுலாங்க. அதாவது ஸ்ட்ராண்டில் செல்லர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா சார்? அதாவது சப்போஸ் 23650 இருக்குன்னா அந்த ரெண்டும் சேர்த்து தான் ஸ்ட்ராண்டில். நம்ம 23650 கால் அடுத்த 23650 புட் ஆப்ஷன், இது ரெண்டையுமே சேர்த்து செல் பண்ணவங்க ஸ்ட்ராடில் செல்லர்ஸ். கரெக்ட்டுங்களா சார்? அப்ப என்ன ஆகுன்னா இந்த 0 பாயிண்ட் வர்றப்போ ஸ்ட்ராடில் செல்லர்ஸோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆயிருக்குன்னு அர்த்தங்க. அப்ப மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆனா என்ன ஆகும்? அந்த இடத்துல பொசிஷன் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க.
ஓகேங்களா சார்? ஒன்ஸ் கட் பண்ண ஆரம்பிக்கல என்னங்கன்னா திரும்ப அந்த ஸ்ட்ராடல் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரேஞ்சை ஓகே பாயிண்ட் பண்றது தான் இந்த XRP சார். ஓகே ஓகே சார் ஓகே ஓகேங்களா? இது சார் தேங்க்யூ இப்போ சார் ஸ்டாடில் செல்லிங் இல்ல ஸ்டாடில் பையிங் பண்றோம்னா சார் ரெண்டு ஸ்ட்ரைக்குமே ஒரே டைமிங்ல பை ஆர் செல் பண்ணுவோம்ல சார். ஆமாங்க அப்போ ஆமாங்க ஒன்னு ப்ராஃபிட்ல இருக்கும் ஒன்னு லாஸ்ல இருக்கும். அந்த ஆமாங்க டைமிங்ல நமக்கு ஓவரால் வந்து ப்ராஃபிட்ல இருக்குமா இல்ல லாஸ்ல இருக்குமா சார்? ஓவராலாக ப்ராஃபிட்ல இருக்குங்க சார். பாருங்க இப்போ கடைசியாக விழுந்தது கூடியது என்ன இருக்குங்க சார்? இது வந்து 79ல இருக்குங்க. அது இங்க லாஸ்டா டச் பண்ண XRP வேல்யூ என்ன இருக்குங்க சார்? 0 இருக்கிறப்போ ஸ்ட்ராடல் என்ன ரேட் இருக்குங்க சார்? 79.50 தெரியுதுங்களா சார்? அதோட ஸ்ட்ராடலுங்கிறது அந்த லாஸ்ட் பிஃபோர் ஒரு வேல்யூ இருக்கு தெரியுதுங்களா? அது ஸ்ட்ராடலுங்க சார். அதாவது 0 தொடுறப்ப என்ட்ரி பண்றோம். இப்போ 75ல இருந்து அடுத்து பாருங்க, அடுத்து ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது 87 வரைக்கும் போயிருக்கு. அது இதுக்கு வந்து 80,000 ருபீஸ் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 10% புக் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா சார்? சார் அப்போ இந்த XRP 0 டச் பண்ணும்போதெல்லாம் புட் கால் ரெண்டுமே பை பண்ணலாம். ஹலோ ஆமாம் கரெக்டுங்க. இது வந்து XRP அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார் இது ஸ்ட்ராடல் பை எடுக்கிறது. ஸ்ட்ராடல் பைங்கிறது நம்ம ரெண்டு சைடும் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனுக்காக அதை வச்சிருக்கிறோங்க. ஃபண்ட்ஸ் அதிகமாக வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க சார் நம்ம டைரக்ஷன் வந்து உங்களுக்கு திடீர்னு அன்பிரடிக்டபிளாக இருக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிளாக இருக்குன்னா என்ன பண்ணலாங்க? அப்போ ஸ்ட்ராடல் பை எடுக்கலாங்க. ஸ்ட்ராடல் பை எடுத்து நீங்கள் வந்து அடுத்த 2 கேண்டில் தான் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க. 5 நிமிஷத்துக்குள்ள என்ன பிஎன்எல் இருக்கோ கட் பண்ணிடுங்க. சில நேரம் இது வந்து பிளஸ் அண்ட் மைனஸ்ல இருக்குங்க. ஸ்ட்ராடலுங்கிறது என்னதுங்க சார்? இது ஒரு ஃப்ரீ மணி மாதிரி. அதாவது என்ட்ரி பண்றோம், எந்த டைரக்ஷன் வேணா போகலாம், ஆனா நமக்கு ப்ராஃபிட் வரணும். அப்படி தெரியலங்களா சார்? அப்ப என்ன அர்த்தம்? இதுல வந்து சில நேரத்தில் இது வந்து கரையும் செய்யும் இந்த இடத்துலங்க. அதுக்காக நம்ம சொல்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ். இது நீங்க ஸ்ட்ராடல் பை எடுத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை நீங்க அதை வந்து கட் பண்ணி வெளியே வரணும். அதுக்கப்புறம் அதாவது இங்க வந்து 119 இருக்குதுங்க. இந்த பாயிண்ட் வரையில 127 127 வரைக்கும் காட்டுது. ஓகேங்களா சார்? அதான் அதே மாதிரி இந்த ஹை கிராஃப் வரைக்கும் எவ்வளவு வருதுங்க? இங்கே 128. அப்புறம் இங்க வந்து 127 இருக்கு. அடுத்த 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கனாலும் அங்கிருந்து ₹1 தான் மேலே இருக்கு. ₹1 தேடி இருக்கு. அப்ப என்ன எடுத்தாங்க? நமக்கு வந்து அடுத்த 5 மினிட்ஸ்ல என்ன மூவ்மெண்ட் ஆகுதோ அதை வச்சிருக்கோம். இல்லைன்னா கட் பண்ணி வெளியே வரும். அவ்வளவு விஷயம். ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றது வந்து காலையில எடுக்கிற அர்த்த மணி வச்சா போதுமா இல்ல மார்க்கெட் டைம் மாத்தணுமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் காலையில ஒரு ஸ்ட்ரைக் வைக்கிறீங்க பாத்தீங்களா சார்? அது வந்து ப்ராஃபிட் நமக்கு வந்து ஃபுல்லா புக் பண்ற வரைக்கும் அதை மாத்தவே வேண்டாங்க. இல்ல மார்க்கெட் வந்து 500 போச்சு. ஆமாங்க சார். 590 வரைக்கும் போனதால 600 மாத்தினேன். ஓகே, அதாவது இப்போ வந்து 550 இருக்குங்க சார். நான் வந்து இதுல இருந்து காலையில இருந்து ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் வச்சிருக்கோங்க சார். இது மாத்தலைங்க. ஏன்னா இத மாத்தினா தெரிஞ்சிருக்கு மூவ்மெண்ட். 650 தெரியல அந்த மூவ்மெண்ட். ஓகே, அதான் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சீங்கன்னா தான் அதுக்குள்ள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சார். இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்திரம்னாங்க சார். இந்த MSV கீழே போறப்போ இப்போ பாருங்க, இப்போ மார்க்கெட் 550 இருக்குங்க சார். 550 கீழே மார்க்கெட் போயிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்தி தான். ஏன்னா MSV நமக்கு வந்து இந்த வழியில் என்ன பண்றாங்கன்னு தெரியாது இல்லைங்களா சார்? அப்ப என்ன பண்றோம்? இதுல வந்து 550 கீழே மார்க்கெட் வந்து ஒரு 520 போயிருக்குது. 510 கிட்ட வந்து அப்ப என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைக் பிரைஸை மாத்தணும். அப்ப 510 போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த புட் ஆப்ஷன்ல பைல தான் இருந்திருப்போங்க. அப்ப அது ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்போம் இல்லைங்களா சார்? அப்ப அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்தணும். நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்த இருந்ததுன்னா அதுல ஃபுல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம மாத்துறோம். சரிங்களா சார்? இடையில எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்க. ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சிருக்கீங்கன்னா ஃபுல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிருங்க, எக்ஸிட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்துங்க. சரிங்களா சார்? ஓகே சார். எஸ் சார். ஓகே, திரும்ப அந்த புட் ஆப்ஷன் 112க்கே வந்துட்டாங்க. ஆனால் நம்ம 68ல நம்ம எக்ஸிட் பண்ணியாச்சுங்க. ஓகே ஃபைன், நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா அடுத்த செஷனில் சந்திக்கிறோம். சரிங்களா? ஓகே சார். ஓகேங்களா? இப்போ டவுட் சார். இப்போ ரெட் விவேப் மேல இருக்குல்ல, எங்க இருக்குங்க சார்? சார் அந்த விவேப் ரெட் லைன் மேல இருக்கு. ஆமாங்க சார். புட்டோட அதோட பிரைஸ் வந்து 79.57 இல்லையா? இப்போ ஆமா கரெக்ட். 97. எஸ் சார். ரெட்டுக்கு அதாவது 60 rupees 70 rupeesல இருக்கும்போது 80 rupees வந்து என்ட்ரி பிரைஸ் போட்டு வைக்கலாமா ஆர்டர்? வைக்கலாங்க. அது வந்து STR இருந்தா வைக்கலாங்க சார். இல்ல STRக்கும் 0க்கு மேல இருக்கும்போது இந்த விவேப் ரெட்டும் மேல இருக்கு. ஆமா கரெக்ட். அப்ப நம்ம என்ட்ரி வந்து ஆர்டர் போட்டு வைக்கலாம். ட்ரிகர் ஆர்டர் போட்டு கண்டிப்பா நீங்க வைக்கலாம். அப்படித்தான் நீங்க பண்ணணுங்க. அது வந்து ரீஎன்ட்ரிக்கு பண்றது அதுங்க. அதாவது நம்ம STRல கிளீனா இன்னைக்கு வந்து சிக்னல் இருக்குது, 0க்கு மேலே இருக்குன்னா அப்ப விவேப்ல இருந்தா சப்போர்ட் எடுக்குங்க. ஆனா அது 0 கீழ இருக்கிறப்ப போய் நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அது ஃபுல்லா கரைஞ்சிரும் அன்னைக்கு ஃபுல்லாங்க. அதாவது அவங்க பை பண்ணாங்கன்னா எல்லாமே சப்போர்ட்டுங்க சார். ஆனா அவங்க வந்து ஆப்போசிட் சைடுல இருந்தாங்க அப்படின்னா, இப்ப நம்ம அவங்க ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் இருந்தோம்னா எதுவுமே வந்து என்ன ஆகாதுங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து டிகே ஆரம்பிச்சிடும். ஓகே சார். ஸ்ட்ராடில் என்னன்னா ஸ்ட்ராடில் என்ன ஓகே, ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது இங்க இருக்கு இல்லைங்களா? இப்போ 23650 கால் ஆப்ஷன் சார், 23650 புட் ஆப்ஷன் ரெண்டும் சேர்ந்தது இதுக்கு பேர் ஸ்ட்ராடல்.
ஓகேங்களா சார்? ഓക്കെ അതില് താഴെ അതായത് XRP-ന്റെ STR താഴെ ഇരിക്കുന്നില്ല, അതില് 47 കാണിക്കുന്നത്, അത് സംഭവം. ஓகே, அதாவது வந்து Straddle. பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தொடுது இல்லைங்களா சார்? இந்த பாயிண்ட் தொடுறப்போ ஸ்ட்ராண்டில் பை எடுக்கக்கூடிய பாயிண்ட். ஸ்ட்ராண்டில் பை அப்படிங்கிறதுங்க சார், நம்ம அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கால் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டையும் சேர்த்து பை பண்றோம், போத். சரிங்களா சார்? நீங்க அதை ரெண்டையும் சேர்த்து பை பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு சைட்ல ஏதோ ஒரு சைட்ல மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத ஸ்ட்ராடில் பை சொல்றதுங்க. ஓகேங்களா சார்? സ്ട്രാഡിൽ എത്ര റേഞ്ച് ഇരിക്കണം? 50 മേലെയാ? இல்ல, ஸ்ட்ராடல் எவ்வளவு வேணா இருக்கலாம். அது இங்க இருக்கிற பிரைஸுக்கான ஸ்ட்ராடலுங்க சார். இப்போ 23650 இருக்கு, இந்த 23650க்கான ஸ்ட்ராடல் பிரைஸ் இங்க இருக்குதுங்க. இது அப்படியே லைன் மாதிரி மேல சார் ഡൗൺ വരുമ്പോ നമ്മ ബൈ എൻട്രി பண்ணணும். ஆனா என்ட்ரி போத் சைடு பண்ணணும், போத் சைடு, கால் சைடு, புட் சைடு, போத் சைடு பைங்க சார். இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் சார் அதுங்க. ஏன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து எப்போ யூஸ் பண்றோம்னா ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் இருக்கு இல்லைங்களா சார், ஓகேங்களா? அப்போ யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர். அதாவது அந்த லாஸ்ட் ப்ரீமியம் ஃபுல்லா டிகே ஆயிட்டு அங்க வந்து ஒன் வந்து 15 ருபீஸ் இருக்கும் சார், ஆப்போசிட் இருக்கிறது 15 ருபீஸ், ரெண்டு 30 ருபீஸ் தான் இருக்கும். ஆனா சடனா மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறப்போ ஏதோ 100 ருபீஸ் மூவ்மெண்ட் ஆகும். அந்த பாயிண்ட் எங்க இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை வச்சிருக்கோம் ஸ்ட்ராடல். நார்மலாவும் நம்ம ஸ்ட்ராடல் பை செல் பண்ணலாம், ஆனா இதோட வேலிடிட்டி 5 மினிட்ஸ். அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க ஸ்ட்ராடல் எடுத்து 5 மினிட்ஸ்ல எக்ஸிட் பண்ணிடணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், இந்த இடத்துல எடுக்கிறீங்க, இப்போ இதோட பாயிண்ட் வந்து 217 பை கிடைச்சிருக்குது, கரெக்டுங்களா சார்? இங்க இருந்து பாருங்க, அடுத்த 3 மினிட்ஸ்ல நம்ம 3 ருபீஸ் கட்ட ஏறி இருக்குது, அடுத்த 5 நிமிஷத்துல 10 ருபீஸ் ஏறிடுச்சு. அவ்வளவு விஷயம். இந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்க. 0 தொட்டா என்ட்ரி பண்றோம், அடுத்த 5 மினிட்ஸ்ல அதை இறங்கவும் செய்யலாம். இப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 70க்கு எடுக்கிறீங்க, நம்ம 70க்கு எடுத்து 75 அங்கிருந்து உங்களுக்கு 5 ருபீஸ் இறங்கினாலும் நம்ம அடுத்த 5 மினிட்ஸ்ல வெளியே வந்து ஆகணும். நம்ம ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய மூமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது எப்போ யூஸ் ஆகுனா ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க என்ன பண்ணலாம், ஒரு லாட் நீங்க ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூவ்மெண்டா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க லாட் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். ஓகேங்களா சார்? இது வந்து நம்ம இதை எக்ஸ்பைரிஸ் அன்னைக்கு மட்டுமே இதை ட்ரேட் பண்ணா போதும்ல சார்? அப்போ ஆமா, இது சார் சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் ட்ரை பண்ணுமா இல்ல சார், இல்ல ஒரே பிரைஸ் வேல்யூல இருக்கக்கூடிய, சப்போஸ் ரெண்டு ஆப்ஷனுமே ஒரு 5 ரூபா அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணோம்னா ஒன்னு கரைஞ்சோன்னா கூட இன்னொன்னு நமக்கு ப்ராஃபிட்ல நல்லா புக் ஆகி இருக்கும்ல சார்? ஆமா, கரெக்டுங்க. இது வந்து எக்ஸ்பெரியில பண்ணலாம் சார். அடுத்து எப்போ பண்ணலாம்னா, நீங்க 5 மினிட்ஸ் மாத்திட்டுங்க சார், இதை வந்து பொசிஷன்லாம் கேரி அவுட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் சார், அதை நீங்க அடுத்த நாள் வரைக்கும் ஹோல்ட் பண்றது இருந்தா கூட இதை வச்சு ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி ஹோல்டிங் ஆப்ஷன் பொறுத்தவரை ரெக்கமெண்டட் கிடையாதுங்க. ஆனால் சில கிளைண்ட் பேங்க் நிஃப்டி மந்த்லி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சார், அப்போ XRPல வந்து உங்களுக்கு லோ அடிச்சிருது அன்னைக்கு இன்ட்ராடேல ஃபுல்லாங்க. இப்போ லோல இருந்து என்ன ஆகும், அடுத்த 2 நாள்ல ஹெவி மூவ்மெண்ட் இருக்கு போதுன்னு அர்த்தங்க. ஓகேங்களா சார்? நம்ம அடுத்து வந்து இன்னொரு இண்டிகேட்டர் பத்தி சொல்லணும்ன்றாங்க. இது வந்து விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இண்டிகேட்டருங்க. இது பாருங்க, இந்த லாஸ்ட் இண்டிகேட்டர் என்ன, உங்களுக்கு அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் ஆகாம ரொம்ப மார்க்கெட் ஸ்லோவா இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்போ இந்த இண்டிகேட்டர் அப்படியே உங்களுக்கு அப்படியே கரைஞ்சு ஜீரோக்கு வந்துருங்க. ஒன்ஸ் ஜீரோக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இன்னைக்கு ஜீரோ தொட்டு இருக்குது, சரி 2 கிட்ட வந்துடுச்சு. இங்க ஜீரோ தொடுறப்ப ஸ்டாண்டிலோட பிரைஸ் வந்து 76, அது மேக்ஸிமம் ரீச் ஆகல 149 வரைக்கும் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு அப்ரப்டா ஸ்பைக் வருது பாத்தீங்களா, இந்த ஸ்பைக்கை நம்ம இந்த விக்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியுங்க. விக்ஸும் லோல இருந்து XRP லோல இருக்கிறப்போ அப்பதான் ஸ்பைக் வருங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே, பட் இமிடியேட்டா வராதுல்ல சார் ஸ்பைக்? ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது நமக்கு, அதான பிரச்சனை. இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுக்கணும் சார். அதாவது என்ன அப்படின்னாங்க சார், இப்போ காலையில இருந்தே வந்து புட் ஆப்ஷன்ல நமக்கு வந்து என்ட்ரி இருக்குது இல்லைங்களா சார்? அப்போ என்ன பண்ணணும் சார், புட் ஆப்ஷன்ல கிரீன் வருதான்னு பாருங்க. கிரீன் வர்றப்ப என்ட்ரி, கால் ஆப்ஷன் எடுத்து அது பின்ன செல் அடிச்சு. ஓகேங்க சார். நீங்க அந்த கால் ஆப்ஷன் எதுக்கு எடுத்து சார்? அது XRP கிரீன் ஆகி 5 மினிட்ல. ஓகே, அதான் இங்க இருக்கு பாருங்க சார். இப்போ 5 மினிட்ஸ்ல வச்சுக்கிறோம் சார். இதில் நம்ம சேஞ்ச் ஒரு ஆனா மட்டும் பத்தாதுங்க சார், இங்க சிக்னல் சேஞ்சும் செக் பண்ணி அதுக்காக சிம்பிளிஃபைடா கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, இந்த மாதிரி கிரீன் வரணும், கிரீன் ரெட், சரிங்களா? இப்படி வந்தா மட்டும் எடுங்க. ஓகேங்களா சார்? இன் பிட்வீன் நமக்கு வந்து ஆப்போசிட் சிக்னல் இருந்து எடுக்கக்கூடாது. பாருங்க, இப்போ இந்த இடத்துல VWAP என்ன கலர் இருக்குங்க சார்? ஃபர்ஸ்ட் ரெட் இருக்கு இல்லைங்களா சார்? இப்போ ஃபர்ஸ்ட் ரெட் இருக்கு, அடுத்து பாட்டம் வந்து என்ன இருக்குங்க சார், நம்ம கிரீன் இருக்கு. நம்ம STRல பாருங்க, இங்க வந்து கிரீன் இருக்கு, அடுத்து பாட்டம் ரெட் இருக்கு. இப்போ எடுக்கக்கூடாதுங்க, இது ஒரு ட்ராப் சிக்னல். சரிங்களா சார்? நமக்கு இதே மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டா மேட்ச் ஆகணும். கிரீன் டு கிரீன், ரெட் டு ரெட் மேட்ச் ஆனா எடுங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ரெட் கிரீன் இருக்கு இல்லைங்களா சார்? இதே மாதிரி STRலும் ரெட் கிரீன் இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம் சார். ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க 2 கலரையும் மேட்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். சரிங்களா சார்? അല്ല അത് വരുമ്പോ മാർക്കറ്റ് കഴിയുന്നത്, അതാണ് പ്രശ്നം. നമ്മൾ ഇത് ഇന്നലെ ഞാൻ നോക്കുമ്പോ മാർക്കറ്റ് നമ്മളത് മുടിഞ്ഞു പോയി. ഇപ്പൊ ടൈം ആയില്ലേ, 1 മണിയായി. ഇപ്പൊ
அதான் அது மாதிரி இங்கேயே இல்ல என்ட்ரி சேஞ்ச் பண்ணலாம். ஆகுது. இல்ல அதான் எதாவது அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறது மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுங்க, நீங்க நீங்க எல்லா எஸ்டிஆர் கிராஸ் ஆகலும் என்ட்ரி எடுங்க சார். இப்போ இங்க கால் ஆப்ஷன் எடுத்தீங்க இல்லைங்களா, அதே புட் ஆப்ஷன்ல பை எடுங்க. எதையுமே பார்க்காதீங்க, ஜஸ்ட் எஸ்டிஆர் கிராஸ் ஆகுது இல்லைங்களா சார், எல்லா கிராஸ் ஆகலும் என்ட்ரி எடுங்க. லாட் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. லாட்டை கம்மி பண்ணிட்டு அடுத்த 1 வீக் சரி அடுத்த 1 வீக் ஃபுல்லா ட்ரைனிங் எடுங்க. என்ன பண்ணுங்க, எல்லா கிராஸ் ஆகலும் என்ட்ரி எடுங்க. உங்களுக்கு ஒரு தோணுதல் இவ்வளவு ப்ராஃபிட் அப்படிங்கன்னா நீங்க அந்த அந்த ப்ராஃபிட் எக்ஸிட் பண்ணிக்க. இது 1 மினிட்லயே ட்ரை பண்ணலாமா சார் இந்த கிராஸ் ஓவர் என்ட்ரி? நமக்கு இந்த மாதிரி காலையில் இருக்கிற சிக்னல் சேஞ்சே ஆகாதுங்க 1 மினிட்லிங்க சார். ஆனால் வந்து என்னங்கன்னா சில நேரத்தில் என்னங்க உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுது இல்லை நம்ம சேஞ்ச் ஓவர் ஆகுதுன்னா இது 5 மினிட்ஸ் தான் கிளியரா இருக்கும் நமக்கு. சரிங்களா, அதனால மோஸ்ட்லி நம்ம சொல்றது நீங்க டிஃபால்ட்டா 5 மினிட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா நீங்க 1 மினிட் பண்றதா இருந்தாலும் ஓகே தாங்க. ஆனா 1 மினிட்ல நமக்கு ஒரு 5 என்ட்ரி வந்தாலும் அந்த 5 என்ட்ரி நீங்க அட்டன் பண்ணணும். ஓகேங்களா, அது அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு என்ட்ரி கிடைச்சாலும் திடீர்னு 100 rupees மூவ்மெண்ட் ஆயிரும். புரிஞ்சுங்களா சார்? நம்ம இங்க வந்து கால் ஆப்ஷன் எடுத்துன்னு சொன்னாரு. ஆனா கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் கூட இங்க இருக்கிற புட் ஆப்ஷனையும் எடுத்துருக்கணும் சேர்த்து. சரிங்களா சார்? சார் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ அந்த எஸ்டிஆர்ல வந்து கிராஸ் ஓவர் நடக்குது இல்லைங்களா, அது வந்து லைனுக்கு 0 லைனுக்கு கீழே இருந்தாலும் ஓகேங்களா, அது கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாமா சார்? எடுக்கலாங்க சார். அதாவது நீங்க இப்போ எஸ்டிஆர் மெச்சூர் பண்றீங்கன்னா 0 எதுவுமே பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் கிராஸ் ஓவர்ல நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம்ன்றீங்க சார். ஓ ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா சார்? பட் மேல வந்து விகாப்லயும் வந்து எது எந்த லைன் மேல இருக்கு ரெட்டா கிரீனாங்கிறது அதுவும் செக் பண்ணிக்கணும். ஆமா செக் பண்ணிங்க. அதை நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ்ங்க சார். இப்போ ஆரம்பத்தில் வரக்கூடிய கிளைண்ட்ஸ் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக அடுத்த 1 வீக்ல என்ன பண்ணுங்கன்னா சிங்கிள் ஒரு லாட் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஒரு லாட்ல எல்லா கிராஸ் ஓவர்லயும் என்ட்ரி பண்ணுங்க. இப்போ காலையில் நமக்கு என்ன சிக்கல் இருக்கோ அட்டன் பண்ணுங்க. அடுத்த சிக்கல் வருதுங்களா, அதையும் அட்டன் பண்ணுங்க. அடுத்த வரதையும் அட்டன் பண்ணுங்க. எல்லாம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி அந்த மொமெண்டம் கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரியும். எப்படி இருந்தால் எண்ட் ஆஃப் தி டே ப்ராஃபிட்ல தான் இருக்க போறீங்க. புரியுங்களா? அதுக்காக என்ன பண்ணுங்க, எல்லா எஸ்டிஆர்லையும் நீங்க வந்து அதாவது எங்கெங்கெல்லாம் எஸ்டிஆர் கிராஸ் ஆகுது என்ட்ரி பண்ணிக்கோங்க. எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது நீங்க 0க்கு மேல எதுவுமே பார்க்க வேண்டாம். அதாவது இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகுது, அடுத்த கேண்டில் என்ட்ரி பண்றீங்க. சரிங்களா சார்? நீங்க அதுல வந்து பேனிக் ஆகுங்க. ஏன்னா நீங்க வந்து என்ட்ரி நீங்க வந்து அதிக லாட் போட்டா தான் பேனிக் ஆகுங்க. அங்க லாட்டை கம்மி பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா?